மகா பெரியவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய நாமத்தில் பக்திபதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஒரு ராஜ்ய பரிபாலனத்தை அவள் எப்படியெல்லாம் செய்கிறாள் என்று, வித்வத்துவம் தெரிந்தவர்களை எப்படி போற்றுகிறாள் என்று, காணலோலுபா என்று அழகாக சொன்னார்கள். அடுத்ததாக கற்பனை என்று ஒன்று இருக்கிறதே, அதற்கு தொடர்புடையதாக என்ன ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நாமத்தில். ஓம் கல்பனாரகிதாயே நமஹ. ஓம் கல்பனாரகிதாயை நமஹ. அதாவது இது சாதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு வார்த்தை, பதத்துக்கு பதம் சொன்னோம் அப்படின்னா கற்பனை அற்றவள் நமக்கு தோணும். ஆனால் இந்த பதத்தை இப்படி சொன்னால் பொருந்துமான ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, ஏதாவது இவள் கற்பனைக்கு தாண்டினவளாக இருக்கிறார். அந்த ரூபமாக நாம் அவளை ஒரு மூர்த்தியாக நினைச்சு பார்க்க முடியுமானா, அப்படி அந்த கற்பனை வடிவத்தில் நாம் அவளை பார்க்கவே முடியாது. அப்ப இத்தனை மூர்த்தி வடிவங்கள் எதற்காக நமக்கு ஒரு கேள்வி வருமே. கண்டிப்பாக எதற்காக? அவளை நாம் பற்றி கொள்வதற்கு, அவள்தான் அனைத்தும் என்று அவளிடம் சரண் அடைவதற்கு. ஏனென்றால் அவள் விராட் சுரூபமாக அல்லவாள் இருக்கிறார். மூல பிரகிருத்தியாக அவளை பார்க்கும் பொழுது நிர்குணஸ்வரூபமாகவும் அவள் இருக்கிறார். ஆக அவள் எப்படி இருப்பாள் என்று எண்ண முடியாதவளாக, கற்பனைக்கு தாண்டியவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு விதமா பார்த்தா, அவளும் எதையும் கற்பனை செய்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. அதாவது அம்பாள் ஒன்று சங்கல்பம் செய்துவிட்டால் அது நடந்தே தீருகிறது. அது நடக்குமா நடக்காதா என்ற நிலை இருந்தால்தான் கற்பனை என்ற நிலைக்கு வர முடியும். அப்ப அவளுக்கு தெரியாதது என்று எதுவும் கிடையாது. அவளை தாண்டியதாகவும் எதுவும் இல்லை. தானாக கற்பனை அற்றவள், அதுதான் சொல்லிட்டோம். அவளுக்கு சங்கல்பித்தால் நடந்து விடுகிறது. கற்பனையாக அப்படியே நிற்க போகுது அப்படின்னு கிடையாது. இதை இன்னொரு பதம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கல்ப நாரஹிதா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கல்பகாலம். இந்த கல்ப காலத்தில், இந்த பிரளய காலத்தில் ஜீவர்களுக்கு அனுகிரகம் எப்படி செய்கிறாள் என்றால், பிரளய காலம் வந்தவுடன் அவர்களை எல்லாம் தனக்குள் அடக்கி வைத்து கொண்டு அனுகிரகமாக காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறாள். எதுவரைக்கும்? அடுத்த சிருஷ்டிக்கிரமம் ஆரம்பிக்கும் பொழுது வெளியே விடுகிறாள். அது வரைக்கும் விஸ்ராந்தி நமக்கு கொடுக்கிறாள். நமக்கு முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஜென்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி என்று. அப்படி அவள் நமக்கு விஸ்ராந்தி கொடுப்பதற்காக, ஹிதத்தை கொடுப்பவளாக, மங்களத்தை கொடுப்பவளாக அவள் இருக்கிறாள் என்று சொல்வதுதான் இந்த நாமம். மகா பெரியவா சரணம்.